இயற்கை வேளாண்மை விவசாயிகள் மாநாடு இது தொடங்குகிறது. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இயற்கை வேளாண் சங்கத்தின் 2025வது மாநாடு மற்றும் PM கிசான் சம்மான் நிதியிலிருந்து 18,000 கோடிக்கும் மேலான நிதியை வழங்க நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். செல்லும் இடமெல்லாம் தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பறைசாற்றி வருபவர் நம்முடைய பாரத பிரதமர். அவர்கள் சொன்ன திருக்குறள் இன்றும் நம் காதில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கின்றது. माननीय प्रधानमंत्री जी, किसान को गर्व से अन्नदाता कहते हैं. கடுமையாக உழைக்கும் நம் உழவர்களை அன்னதாதா என்று அழைப்பதோடு அவர்களை ஊர்ஜதாதா மற்றும் ஊர்வரதாதாவாக மாற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய முழு முதல் குறிக்கோளாக கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே ஔவையார் அவர்களை மேற்கோள் காட்டி நீர் உயர வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்பதை சுட்டிக்காட்டியது மட்டுமல்லாமல் prosperity of farmers will lead to a prosperous nation என்பதை நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கும் பாரத பிரதமர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாடு சார்பாக வேளாண் பெருமக்கள் இப்பொழுது நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். இயற்கை வேளாண் விளைபொருட்கள் சம்மேளனின் கூட்டு அமைப்பின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு ஒரு மாட்டு வண்டியினை நினைவு பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். On behalf of the Natural Organic Farmers Summit, the farmers are now presenting a bullock cart to our Honorable Prime Minister. We now request the members of the audience to raise for national anthem followed by Tamil Thai Vaalthu. முதலாவதாக நாட்டுப்பண், அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. 5 eminent personalities from the Natural Organic Farming Association will now honor our Prime Minister with their farm produce. Srimati Suganti will now present a portrait of Honorable PM's beloved mother. The speciality of this portrait is that the frame is made of the fiber from banana plant.